வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி காமர்ஸில் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன்ற சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனில் கவர்மெண்ட் என்னென்னலாம் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்கன்றதை நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்தியாவிலேருந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் அது சம்மந்தமான ஃபுட் ப்ராசஸிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க, மெயின் எக்ஸ்போர்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரைஸு, வீட்டு இந்த மாதிரி மற்ற நாடுகளுக்கு இவங்க அனுப்ப போகிறாங்க. ஸோ இதுதான் இவங்களோட மெயினான கோல். ஓகே, ஸோ ஸ்டேட் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இஸ் அ லீடிங் இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் கம்பெனி. ஓகேங்களா, யாரோடையது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடையது. மெயின்லி ஃபார் எதுக்கு, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆப்ரேஷன்ஸ்க்காக தான் இது பண்ணுறாங்க. ஸோ இது யார் கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் ஆக்ட் கீழே இவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் ஆப்ரேட்ஸ் அண்டர் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். ஓகே, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே தான் இவங்க வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப் மாஸ் கன்சம்ஷன். இதுதான் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, லைக் வீட்டாக இருக்கட்டும், பல்சஸாக இருக்கட்டும், சுகர், எடிபிள் ஆயில்ஸ், இந்த ஃபுட் ப்ராசஸிங் ஐட்டம்ஸ் ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் தான் இவங்களோட மெயின் கோலாக இருக்க போகுது. இதுதான் இவங்களோட மெயின் ஃபோட்டேவாக இருக்க போகுது. ஓகே, அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ரா மெட்டீரியல்ஸ் கூட இவங்க இது பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது யார்கிட்ட பண்ணுறாங்க, இவங்க வந்து வெளியிலேருந்து இங்கே பண்ணுறாங்க ஆர் இங்கேருந்து வெளியே அனுப்ப போகிறாங்க. அண்ட் they have also contributed significantly in developing exports of a large number of items from India. ஸோ இதுதான் வந்து அவங்களோட மெயின் கோலாக இருக்க போகுது. ஓகே, however, to meet the challenges posed by the liberalization and globalization of trade policies, STC என்ன பண்ணியிருக்காங்கன்னா, they diversified into new areas of trade. Okay, just agriculture, industrial raw materials மட்டும் இல்லாமல் அவங்க மற்றதெல்லாம் கூட அவங்க உள்ளே கொண்டு வராங்க. மற்றதெல்லாம் கூட அவங்க எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறாங்க. லைக் யார் யார், புல்லியன், இந்த பார்ஸ்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா, கோல்டு பார்ஸ் எல்லாம், அது அதுக்கப்புறம் ஹைட்ரோ கார்பன்ஸ், மெட்டல்ஸ், மினரல்ஸ், ஓர்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், பெட்ரோகெமிக்கல்ஸ், இது எல்லாமே கூட அவங்க பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, ஸோ இதில் தான் அவங்களோட இம்பார்ட்டண்ட் வந்து அவங்களோட ஃபோட்டேவாக இருக்குது. ஓகே, இதுதான் எஸ்டிசியோட மெயின் வேலை. நெக்ஸ்ட் எம்என்சி பார்த்தீங்கன்னா, எம்என்சி நமக்கு தெரியும் இவங்களாம் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ், இவங்களாம் பெரிய பெரிய கார்பரேஷன்ஸ். ஸோ எம்என்சினா இட்ஸ் அ கம்பெனி தட் ஹேஸ் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் இன் அட்லீஸ்ட் ஒன் கண்ட்ரி அதர் தேன் இட்ஸ் ஹோம் கண்ட்ரி. ஸோ அவங்க எங்கே ஒரிஜினேட் ஆகிறாங்களோ அது இல்லாமல் இன்னொரு வெளிநாட்டில் அவங்களோட பிஸ்னஸ் செட்டப் பண்ணியிருந்தா அவங்க பேர் எம்என்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எம்என்சி கண்டக்ட்ஸ் பிஸ்னஸ் இன் 2 or more countries. 2க்கு மேலே இருந்தாலே அவங்க பேர் எம்என்சி தான். ஸோ சம் கன்சிடர் எம்என்சி டு பி ஒன் தட் ஜெனரேட்ஸ் 25% or more of its revenue outside the home country. ஸோ அவங்க மொத்த ரெவென்யூவில் அட்லீஸ்ட் 25% வெளியே இருந்து அவங்களுக்கு உள்ளே வரணும். அப்படி வந்துச்சுன்னா அவங்க பேர் எம்என்சின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ as MNC have positive economic impact on the country in which it operates. ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து பாசிட்டிவ் இம்பேக்ட் அவங்களுக்கு கிடைக்கணும். ஸோ இன்வெஸ்டிங் இன் அ மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் இஸ் அ வே டு ஆட் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஜர் டு அ போர்ட்ஃபோலியோ. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஜர் வேணும்னா இன்வெஸ்டிங் இன் அ மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் வந்து ஒரு முக்கியமான வேயாக இருக்க போகுது. பிகாஸ் நீங்கள் வந்து டைரெக்டாக அங்கே இன்வெஸ்ட் பண்ணனா கூட, நீங்கள் வந்து அந்த கம்பெனியோட ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களோட பிஸ்னஸ்க்கே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இந்த எம்என்சி பார்த்தீங்கன்னா இதில் 4 மெயின் டைப்ஸ் இருக்குது. ஒரு டீசென்ட்ரலைஸ் கார்பரேஷன், அப்புறம் சென்ட்ரலைஸ் குளோபல் கார்பரேஷன், அப்புறம் இன்டர்நேஷ்னல் டிவிஷன் வித்தின் அ கார்பரேஷன், அப்புறம் டிரான்ஸ்நேஷ்னல் கார்பரேஷன். இந்த மாதிரி 4 டைப்ஸ் இருக்குது எம்என்சியில். ஓகே, ஃபர்ஸ்ட் டீசென்ட்ரலைஸ்ட் கார்பரேஷன் என்னன்னா, இட் மெயின்டைன்ஸ் இட்ஸ் presence in its home country and has autonomous offices and other facilities in locations around the world. ஸோ அவங்க ஊரில் அவங்க செட்டப் பண்ணிவிட்டு அவங்க அது அப்புறம் டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஒரு ஊர்லேயும் வந்து அவங்கவுங்க ஒரு பிரான்ச் மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு நிறைய நேஷன்ஸில் அவங்க வந்து அவங்களோட பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. ஸோ டீசென்ட்ரலைஸ் என்ன, அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து நம்ம டீசென்ட்ரலைஸ் கார்பரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ திஸ் டைப் ஆஃப் மல்டிநேஷ்னல் கம்பெனி ஹேஸ் த கேப்பபிலிட்டி டு அச்சீவ் மோர் அண்ட் ஃபாஸ்டர் பிகாஸ் இட் இஸ் டீசென்ட்ரலைஸ். அதனால உங்களுக்கு தெரியணும்.
Okay, so each office manages its local business itself, managing its making its own decisions. ஸோ அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க தான் எல்லாத்துக்கும் இவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியமே இல்லை. இவங்களோட பிரான்ச் அங்கே இருக்கு. ஸோ அவங்களோட இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் அவங்க எடுத்துப்பாங்க. மெயின் ஸ்டேக் ஹோல்டிங் அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேபிட்டல் டெசிஷன்ஸ் மட்டும்தான் வந்து இவங்க வந்து சென்ட்ரல் ஆஃபீஸ்க்கு கேட்பாங்களே தவிர மற்ற எல்லா ரெகுலர் ஆப்ரேஷனல் டெசிஷன்ஸ் எல்லாமே அவங்களே எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துக்குமே இவங்க ப்ரோட்டோகால்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டான ப்ராசஸ்க்குள்ளே இவங்க போகிறது கிடையாது. ஸோ அதனால இவங்களால நிறைய ப்ராஃபிட்ஸ் சம்பாதிக்க முடியுது, அதுவும் சீக்கிரமாக அவங்களால சம்பாதிக்க முடியுது. ஸோ இதுதான் டீசென்ட்ரலைஸ் குளோபல் கார்ப்பரேஷன். நம்ம செகண்ட் டைப் பார்க்கலாம், சென்ட்ரலைஸ் குளோபல் கார்ப்பரேஷன். ஸோ சென்ட்ரலைஸ் குளோபல் கார்ப்பரேஷன் என்ன, இட் ஹேஸ் இட்ஸ் சென்ட்ரல் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் த ஹோம் கண்ட்ரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் த மேனேஜ்மெண்ட் லொக்கேட்டட் there oversee the global offices and operations as well as the domestic operations. ஸோ இவங்க கிட்டயும் எல்லா இடத்துலையும் பிரான்ச்சஸ் இருக்க போகுது. பட் அந்த போர்டு அந்த மேனேஜ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க சென்ட்ரலில் மட்டும்தான் இருப்பாங்க, அவங்க அந்த ஹோம் கண்ட்ரியில் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ப்ராசஸ்க்கு என்ன அப்ரூவல் வேணுமோ அதை நீங்கள் இவங்க கிட்ட கேட்டு தான் அதை வாங்கணும். இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் நீங்கள் நடக்கணும். ஸோ எல்லாமே வந்து ஒரே இடத்துல சென்ட்ரலைஸாக குவிஞ்சு இருக்குன்ற போது இங்கே வந்து நிறைய ப்ரெஷர் இருக்க போது, அதனால கொஞ்சம் நிறைய டிலேஸும் இருக்க போகுது. ஸோ அதுதான் சென்ட்ரலைஸ் குளோபல் கார்ப்பரேஷன். ஸோ தே rather than managers at the local offices in foreign countries make the key decisions. ஸோ அவங்க வந்து மேனேஜர்ஸ் அங்கே பண்ண போகிறது கிடையாது, இங்கே யார் இருக்காங்களோ இவங்க தான் வந்து எல்லா டெசிஷன்ஸ் மேக் பண்ண போகிறாங்க. அதனால தான் இங்கே கொஞ்சம் டிலேஸ் இருக்குன்றது நமக்கு தெரியணும். ஸோ தீஸ் ஆஃபீஸர்ஸ் typically must report to and obtain approval from the headquarters personnel for major activities. ஸோ அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லா டெசிஷன்ஸும் இவங்க கிட்ட கேட்டு தான் இவங்க எடுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் சென்ட்ரலைஸ்டு. ஸோ தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா an international division within a corporation. ஸோ ஒரே கார்பரேஷனுக்குள்ள ஒரு இன்டர்நேஷ்னல் டிவிஷன் மட்டும் இருக்கும். ஸோ இவங்ககிட்ட நிறைய பிரான்ச்சஸ்லாம் கிடையாது, சின்ன ஒரே ஒரு டிவிஷன் மட்டும் ஒரு ஒரு கண்ட்ரியில் இருக்க போகுது. ஸோ அதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் டிவிஷன் within a corporation அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஓகே, an international division is that part of the MNC that has been made responsible for all the international operations. ஸோ அவங்க பிஸ்னஸ்லேயே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, இன்டர்நேஷ்னல் டிவிஷன் சொல்லிட்டு. அந்த டிபார்ட்மெண்ட் தான் எல்லா இன்டர்நேஷ்னலுக்கான ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் அவங்க தான் பார்த்துக்க போகிறாங்க. ஸோ தே ஆர் அ செப்பரேட் இன்டர்நேஷ்னல் டிவிஷன் வித்தின் ஏ பர்டிகுலர் கார்பரேஷன். ஓகே, ஸோ திஸ் ஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டேட்ஸ் பிஸ்னஸ் டெசிஷன் மேக்கிங் அண்ட் ஜென்ரல் ஆக்டிவிட்டீஸ் இன் லோக்கல் அண்ட் ஃபாரின் மார்க்கெட்ஸ். அதுதான் இவங்க தனியாக ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ however operating independently can pose problems when overall corporate consensus and action is required. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஆப்ரேட்டிங் இண்டிபெண்ட்லின்னு அவங்க வரும்போது அதில் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்க போது. they can pose problems when overall corporate consensus and action is required. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதாவது கொண்டு வரும்போது அதில் நிறைய டிலேஸ் வரப்போகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ maintaining and presenting the carefully nurtured enterprise-wide brand image established by the MNC can also be a challenge. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நிறைய டிவிஷன்ஸ் வச்சுக்கும் போது நீங்கள் அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் இல்லாட்டி எக்கனாமிக் டிஃப்ரென்சஸ், டேக்ஸ் லைபிலிட்டி டிஃப்ரென்சஸ், இந்த மாதிரி நிறைய வந்து அவங்க மெயின்டைன் பண்ணும்போது அதில் அங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்க போகுதுன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் இன்டர்நேஷ்னல் டிவிஷன் பற்றி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்நேஷ்னல் கார்பரேஷன். ஸோ டிரான்ஸ்நேஷ்னல் கார்பரேஷன் தெரியும், இட் இன்வால்வ்ஸ் அ பேரண்ட் அண்ட் ஒரு சப்சிடரி ஸ்ட்ரக்சர். ஸோ பேரண்ட் ஸ்ட்ரக்சர் இருப்பாங்க, கீழே வந்து சப்சிடரி ஸ்ட்ரக்சர் இருப்பாங்க, whereby the parent company oversees the operations of the subsidiary companies in the foreign country as well as on the home country. ஓகேங்களா? ஸோ இவங்க தான் வந்து இவங்களையும் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க தான் இவங்களை வந்து ஃபுல்லாக ரெகுலேட் பண்ணி ஆப்ரேட் பண்ணி இவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ சப்சிடரிஸ் கேன் மேக் யூஸ் ஆஃப் த பேரண்டோட அசெட்ஸ் சச் as R&D டேட்டா எல்லாமே இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு இவங்க வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கலாம்ன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்நேஷ்னல் கார்பரேஷன். ஸோ சப்சிடரிஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் பிராண்டாகவே இருக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய பிராண்ட் இருக்குன்னு, ஒரு அம்ப்ரெல்லா பிராண்ட் இருக்குது, அவங்க கீழே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ நிறைய சப்சிடரிஸும் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் லைக் தட் அவங்க அதை பணம் கொடுத்து அதை வாங்கிடுவாங்க. ஸோ பணம் கொடுத்து வாங்கிட்டதுனால இவங்க தான் அதோட பேரண்ட் கம்பெனியாக இருப்பாங்க. பட் இவங்க வேறு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இவங்க வேறு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அதில் அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. பட் ஜஸ்ட் டேக் ஓனர்ஷிப் மூலிமா இவங்க வந்து ஒரு பேரண்ட் கம்பெனியாக ஆகிடுவாங்க. ஸோ அப்படி அவங்க ஆகும்போது நிறைய டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸாக கூடமே அவங்க சேல் பண்ணலாம்.
அது கூட அவங்க யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ த பேரண்ட் யூசுவலி மெயின்டெயின்ஸ் அ மேனேஜ்மெண்ட் ரோல் டிரெக்டிங் த ஆப்பரேஷன்ஸ் ஆஃப் த சப்சிடரி. ஸோ அவங்களோட மெயின் ரெகுலர் ஆப்பரேஷன்ஸ், அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸ், அவங்களோட மேனேஜ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரண்ட் கம்பெனி டிசைட் பண்ணுவாங்க. அவங்க அதுக்காக ஹெல்ப்பும் பண்ண போகிறாங்க. ஸோ இது நமக்கு தெரியணும். ஓகே. ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி நமக்கு தெரியணும். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி நமக்கு தெரியணும். ஸோ எம்என்சி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் அவங்க குளோபல் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு குளோபல் ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ அதனால என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா developing an international presence can open up new market and sale opportunities which are unavailable or not feasible when operating unavailable or not feasible in operating in the domestic country. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, இந்த ஊரில் மட்டுமே இருக்கிறனால அவங்களுக்கு ஒரு லிமிட்டெட் பாப்புலேஷன் பேஸ் தான் இருக்க போகிறாங்க. கரெக்ட். அவங்களுக்கு ஒரு லிமிட்டெட் ப்ராஸ்பெக்ட்ஸ் தான் இருக்க போகிறாங்க. இதுவே சப்போஸ் அவங்க ஓப்பன் அப் ஆனாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரான ஒரு புது கன்சியூமர் பேஸ் கிடைக்க போகுது. அவங்களுக்கான டிஃப்ரெண்ட் ஒரு கல்ச்சுரல் ஒரு ஷாக் அவங்க இது வந்து பிரேக் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் கூட்ஸ் கிடைக்க போகுது, டிஃப்ரெண்ட் சேல்ஸ் கிடைக்க போகுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்களால இன்னும் அவங்களோட புக்ஸை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். ஓகே. ஸோ அவங்களால புது மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுன்றது அவங்களுக்கு தெரியணும். ஓகே. ஸோ கார்பரேஷன்ஸ் கேன் எஸ்டாப்ளிஷ் ஆப்ரேஷன்ஸ் இன் மார்க்கெட்ஸ் where their capital can be used most efficiently and wages have less impact on the bottom line than they did in the home country. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஆப்ரேஷன்ஸை வந்து டிஃப்ரெண்ட் இடத்துல செட்டப் பண்ணுறதுனால அவங்களோட கேபிட்டலை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் அவங்க வேஜஸும் பார்த்தீங்கன்னா பாட்டம் லைன்னா என்ன, அவங்களோட ப்ராஃபிட். கரெக்ட். ஸோ பாட்டம் லைனை வந்து அது இன்னும் வந்து அழகாக எஃபெக்ட் பண்ணி கொடுக்க போகுது பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டிரான்ஸ்நேஷனல் ஆப்ரேஷன்ஸ்ன்றது நமக்கு தெரியணும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா by producing the same quality of goods at a lower cost, MNCs can reduce the prices and increasing the purchasing power of consumers worldwide. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேட் இருக்க போகுது. இப்போ சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த ஃபாக்ஸ்கார்னே எடுத்துக்கோங்களேன். யூஎஸில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அங்கே ரேட்ஸ் வந்து வேறு. பட் இதுவே இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே அவங்க ரேட்ஸே வேறு. கரெக்ட். இங்கே வேஜஸ் எல்லாம் சீப்பாக கிடைக்கும், லேண்ட் வந்து அங்கே விட சீப்பாக கிடைக்கும், டெக்னாலஜி இங்கேருந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும், அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் வந்து அவங்க நாட்டை விட இங்கே அவங்களுக்கு சீப்பாக கிடைக்குன்றதுனால அவங்க இங்கே ஏன் வந்து நம்ம ஊரை சூஸ் பண்ணுறாங்க, பிகாஸ் அவங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும். கரெக்ட். அவங்க வந்து நம்ம நாட்டை டெவலப் பண்ணி கொடுக்கணும், நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்ல அவங்க பண்ணுறது கிடையாது. அவங்களும் ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்க புக்ஸ்க்கு அது வேலிடாக இருக்கணும், அவங்க புக்ஸ்க்கு அது காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கணுன்றது தான் அவங்களோட மெயின் கோல். ஓகேங்களா. ஸோ அதனால தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க சேம் ஒரே குவாலிட்டி கூட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. பட் அதுவே லோவர் காஸ்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால எம்என்சிஸால் தே கேன் ரெடியூஸ் த ப்ரைஸ், அவங்க ப்ரைஸை வந்து குறைக்க முடியுது. அண்ட் தே கேன் இன்க்ரீஸிங் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த பீப்புள் வேர்ல்டு வைட். ஸோ இதுதான் அவங்களோட மெயின் கோலாக இருக்குது. ஓகே. MNCs can also take advantage of lower tax rates available in the countries eager for their direct investments and the jobs that they will offer. Typically us, because நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாரும் இங்கே வாங்க 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 நம்ம அப்படி வந்து எல்லாரையும் வரிஞ்சு கட்டி நம்ம இன்வைட் பண்ணுறோம். நம்ம ஏன் இன்வைட் பண்ணுறோம், நீங்கள் எங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க, எங்கள் நாடு டெவலப் பண்ணி கொடுங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம இன்வைட் பண்ணுறோம். பட் அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு பெனிஃபிஷியல், அவங்க ஏன் நமக்காகவா அவங்க வராங்க, கிடையாது. அவங்க வர்றதே இங்கே வர டேக்ஸ் அட்வான்டேஜ்க்காக, லோவர் வேஜ் ரேட்காக, லோவர் லேண்ட் ரேட்ஸ்க்காக, லோவர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்காக, அதுக்காக தான் அவங்க இங்கே வராங்க. ஓகேங்களா. இதுதான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். இதான் எம்என்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவாக இருக்குது. ஓகே. டைரக்ட் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபாரின் கண்ட்ரீஸ் அண்ட் ஜாப் க்ரோத் இன் தி லோக்கல் எக்கானமி. ஸோ டைரக்ட் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க இன் ஃபாரின் கண்ட்ரீஸில். ஓகேங்களா. அண்ட் ஜாப் க்ரோத்தும் அதனால இங்கே நடக்க போகுது இந்த லோக்கல் எக்கானமிஸில், அதனால ஜாப் க்ரோத்தும் நடக்க போகுது. ஓகே. ஸோ இது எல்லாமே இவங்களோட அட்வான்டேஜஸ். எம்என்சி வர்றதுனால இவ்வளோ அட்வான்டேஜஸ் வந்து இருக்க போகுது ஃபார் த எம்என்சி as well as for the country, the benefiting country. Okay. பட் அதனால என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, a trade off of globalization. அதாவது என்னன்னா the price of lower prices is that the domestic job move overseas. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதுவே ஃபாக்ஸ்கான் யூஎஸில் இருந்துச்சுன்னா அங்கேயே அவங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். கரெக்டாக. பட் இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க காஸ்ட்டுக்காக வெளிநாடு போனதுனால
அங்கே இருக்கவங்களுக்கான டொமெஸ்டிக் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ அதுதான் இட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த லோவர் ப்ரைஸ். நீங்கள் லோவர் ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக நீங்கள் இவ்வளோ காஸ்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அந்த காஸ்ட் என்னது? உங்கள் நாட்டோட அன்எம்ப்ளாய்மெண்ட். அதுதான் உங்களோட காஸ்ட்டாக இருக்க போகுது. ஓகே, ஸோ அதுதான் இந்த ட்ரேட் ஆஃப் ஆஃப் குளோபலைசேஷன். இந்த ப்ரைஸ் ஆஃப் லோவர் ப்ரைஸஸ் சொல்கிறாங்க. உங்கள் நாட்டோட ஜாப் எல்லாம் இன்னொரு நாட்டுக்கு போயிடுச்சு. ஓகே, so this can increase unemployment in the home country and make it difficult for the long time employees in the outsourced industries to find the new jobs. So இந்த jobs எல்லாத்தையும் நீங்க outsource பண்ணிட்டீங்க. ஸோ அந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கான இங்கே ஆளுங்கள் இருக்காங்க, பட் அவங்களுக்கான வேலை கிடையாது. கரெக்ட். ஸோ நீங்கள் யூஎஸ் அவங்களோட டேக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம், டேக்ஸ் ஆடிட்ஸ்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அவங்க ஊர் ஆளுக்கு அந்த வேலை படித்தவங்களுக்கு அவங்களுக்கு அங்கே வேலை கிடையாது. ஸோ இதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேங்களா, இதுதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, those opposed to MNC point to the potential they may have to develop a monopoly. ஓகேங்களா, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மொனாப்பலி மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிடுவீங்க for certain products. So this can drive up the prices for the consumers, stifle up the competition and inhibit innovation. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மொனாப்பலி மாதிரி கொண்டு வந்துட்டீங்க, நிறைய எம்என்சிஸ் மூலயமா கொண்டு வந்துட்டு இவங்க தான் ஸ்டாண்டர்ட், இவங்க தான் வந்து ஒரு ரேஞ்ச் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு மொனாப்பலி ஆகிடுவாங்க. ஸோ இப்போ ஒரு மொனாப்பலி ஆகிட்டதுனால என்ன ஆகும்? எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிடும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும், இனோவேஷன் எல்லாமே நீங்களே பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ மற்றவங்களுக்குலாம் அது வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்க போகுதுன்றது, அந்த டொமெஸ்டிக் ப்ரொடியூசர்ஸ்க்கு அதுதான் ஒரு பெரிய பயனாக இருக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, அண்ட் தே ஆல்சோ ஹாவ் அ டெட்ரிமெண்டல் எஃபெக்ட் ஆன் த என்வாயன்மெண்ட். நமக்கு தெரியும் இல்லைங்களா, நிறைய போராட்டம் நடக்குது, நம்ம நியூஸில் அடிக்கடி பார்த்துட்ருப்போம். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கட்டும், தே ஜஸ்ட் டேக் அவுட் த வாட்டர் ஃப்ரம் ஆர் ரிசோர்ஸஸ். அதுக்கப்புறம் நிறைய மணல் எடுக்கிறாங்க, நிறைய தண்ணி எடுக்கிறாங்க, கிரவுண்ட் வாட்டர் பெரிஷ் ஆகுது. அதுக்கப்புறம் நிறைய அட்டாமிக் எனர்ஜி, அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய எனர்ஜி நிறைய செக்டர்ஸில் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது பிகாஸ் ஆஃப் எம்என்சிஸ். ஸோ அவங்க ஊரில் அது பண்ணாமல் அவங்க ஏன் இந்த ஊரில் பண்ணுறாங்க? அவங்க ஊரோட என்வாயன்மெண்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் டாப்பில் வச்சுருக்காங்க. பட் நம்ம ஊரில் வந்துட்டு நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட்ன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம இவ்வளோ ஃபோர்கோ பண்ண வேண்டியதாக இருக்குது. நமக்கு ஏன் இவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூவாக இருக்குது? பிகாஸ் நம்ம ஊரில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவங்க ஊரில் அவ்வளோ பாப்புலேஷன் கிடையாது. ஸோ அதனால அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் அவ்வளோ ஒரு த்ரஸ்ட் கிடையாது. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க? வெளியே வந்து பண்ணுறாங்க. நமக்கு அவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, அவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே பண்ணுறோம். அதனால அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம நேச்சர் தான் இங்கே அஃபெக்ட் ஆகுதுன்றது நமக்கு இங்கே தெரியணும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம், ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் அப்ராட். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ சப்போஸ் உங்களால் வந்து தனியாக ஒரு பிஸ்னஸ் அங்கே போய் செட் பண்ண முடியலன்னா, அங்கே ஆல்ரெடி இருக்கவங்க கூட நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிக்க போகிறீங்க. அவங்கக்கிட்ட வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வாங்கிட்டு, ஒரு ஸ்டேக் வாங்கிட்டு நீங்கள் ஒரு ஷேர் ஹோல்டராக மாற போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ இன்டர்நேஷ்னல் ஜாயிண்ட் வெஞ்சர், இதை தான் நம்ம ஐஜேவின்னு சொல்கிறோம். இட் அக்கர்ஸ் வென் டூ பிஸ்னஸஸ் பேஸ்ட் இன் 2 or more countries ஃபார்ம் அ பார்ட்னர்ஷிப். ஓகேங்களா, ரெண்டு பிஸ்னஸஸ் இருக்காங்க, வேறு வேறு நேஷனில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பாக உருவாக போகிறாங்க. ஓகே, ஸோ கம்பெனி தட் வாண்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பட் வித்தவுட் டேக்கிங் ஆன் த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த கிராஸ் பார்டர் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஹேஸ் த ஆப்ஷன் ஆஃப் ஃபார்மிங் அ ஜாயிண்ட் வெஞ்சர் வித் அ ஃபாரின் பார்ட்னர். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு வந்து யூஎஸில் போய் ஒரு பிஸ்னஸ் வைக்கணும்னு ஆசை, பட் ஆனால் உங்களால் அவ்வளோ முடியாது. கரெக்ட். ஸோ உங்களால் அதோட ரூல்ஸ் என்னன்னு தெரியாது, உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கும்ன்றது தெரியும், அண்ட் அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ ஆனால் உங்ககிட்ட பணம் இருக்குது, உங்ககிட்ட ஆசையும் இருக்குது, பட் எப்படி பண்ணணும், அந்த ரூல்ஸ், அந்த நியூவான்சஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஜேவி உள்ள சேர போகிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களோட ப்ராஸ்பெக்டிவ் பிஸ்னஸ் யாராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட அப்ளை பண்ண போகிறீங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அவங்க உங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்க கூட சேர்ந்து அவங்களோட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ 60-40யோ 70-30யோ 50-50யோ அவங்க என்ன ஷேர் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ அந்த இதில் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சேர்ந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட் ஃபஸ்ட்டு போட போகிறீங்க. பிகாஸ் நீங்கள் ரெண்டு டிஃப்ரெண்ட் கல்ச்சர், ரெண்டு டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ் நீங்கள் சேர போகும்போது உங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட் இருக்கணும். அது வந்து ரெண்டு பேருமே வந்து அது லீகலி சூ பண்ணும்போது உங்களுக்கு அது தேவைப்படும். கரெக்ட். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு அக்ரிமெண்ட் மூலியமாக தான் நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஸோ ஒரு கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட் நீங்கள் போடும்போது IJV is
established by express contracts. Expressனா explicit எல்லா டேர்ம்ஸுமே அங்கேயே கிளியராக எழுதியிருக்க போகிறாங்க. ஓகே, ஸோ express contracts that consist of one or more agreements involving two or more individuals or organizations and that are entered for a specific business purpose. ஸோ கிளியராக ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்க போகுது? ஸ்பெசிஃபிக் லிமிட்டெட் பர்பஸ் அண்ட் டியூரேஷன். ஸோ நீங்கள் என்ன போகிறீங்க, நாங்கள் 2 பேரும் சேர போகிறோம், இதுதான் பர்பஸ், இது இவ்வளோ நாள் தான் இருக்க போகிறோம், இதுதான் எங்கள் பர்பஸ், இதுதான் எங்கள் ஆப்ஜெக்டிவ்னு நீங்களே கிளியராக மென்ஷன் பண்ண போகிறீங்க. ஓகே, நீங்கள் கிளியராக அந்த அக்ரிமெண்ட்டில் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூ கோயிங் டு டேக் இட் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ IJVs are formed for a specific business objective and can have a limited lifespan or be long term. ஸோ நீங்களே சொல்ல போகிறீங்க உங்களோட ஜாயிண்ட் வெஞ்சர் மேபி அடுத்த ஒரு 25 இயர்ஸ் தான் இருக்க போகுது, ஒரு அடுத்த ஒரு 45 இயர்ஸ் தான் இருக்க போகுது, ஒரு அடுத்த ஒரு 99 இயர்ஸ் தான் இருக்க போகுது, அப்படி இல்லாட்டி இன்டெஃபினெட்லி இந்த பிஸ்னஸ் எப்போவுமே இருக்க போகுது அப்படின்றது நீங்கள் அங்கே கிளியராக எழுதணும். அது எழுதுனா தான் அது வேலிட். இல்லாட்டி நான் அக்ரிமெண்ட் போட்டேன் அதுக்கப்புறம் 4 நாளில் எனக்கு பிடிக்கல நான் வந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் பிரிய முடியாது. ஓகே, ஸோ என்ன ஆப்ஜெக்டிவ், நீங்கள் எதுக்காக சேர்றீங்க அண்ட் எவ்வளோ நாள் சேர போகிறீங்க, இது ரெண்டுமே நீங்கள் வந்து கிளியராக எழுதியிருக்க போகிறீங்க அந்த கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட்டில். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் IJVs are frequently established for a limited duration. அதுதான் அங்கே கீ பாயிண்ட். ஏன்? பிகாஸ் த காம்ப்ளிமெண்ட்ரி ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் அ லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் அசெட்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பிகாஸ் நீங்கள் இன்னொரு நாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அவங்க என்ன பண்ண போகிறாங்க, உங்கள் 2 பேருக்குமே ஆக்சுவலி ஒரு லேக் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் டெபிசிட்லாம் இருக்கும்போது அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸில் அவங்க நாட்டில் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் டு ரிசோர்ஸஸ் கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஃபுல் ஆக்சஸ் டு அசெட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வெரி லிமிட்டட் டியூரேஷனுக்கு மட்டும் தான் அந்த கான்ட்ராக்ட் அவங்க என்ஃபோர்ஸே பண்ணுவாங்க. ஸோ த காம்ப்ளிமெண்ட்ரி ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் only a limited amount of assets and the complementary assets have only a limited service life. அதுதான் அங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் கம்மி பீரியட் தான் எடுக்க போகிறீங்க, அந்த அசெட்ஸ்க்குமே வந்து கம்மி லைஃப் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? அண்ட் த காம்ப்ளிமெண்ட்ரி ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் வில் பி ஆஃப் ஒன்லி லிமிட்டெட் எஃபிகசி. அதோட எஃபிஷியன்சி அதோட வேலிடிட்டியை பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அண்ட் ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னா ஈச் IJV பார்ட்டிசிபென்ட், நீங்கள் 2 பேரும் இருக்கீங்க இல்லைங்களா? ஸோ நீங்கள் 2 பேருமே பார்த்தீங்கன்னா தே கான்ட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டி, cash or other properties and organizational capital for the pursuit of a common and specific business purpose. ஸோ 2 பேருமே வந்து ஈக்குவலாக நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க ஆர் ப்ரொபோர்ஷனலி கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க. நீங்கள் இவ்வளோ தான் கிளியராக டிஃபைன் பண்ணி தான் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, thus an IJV is not merely a contractual relationship, just ஒரு contract agreement மாதிரி கிடையாது, but it's rather ஒரு business partnership மாதிரி. ஓகேங்களா? but rather the contributions are made to a newly formed business enterprise, usually a corporation, a limited liability company or a partnership. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து வர்றது சும்மா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி கிடையாது, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால இவங்க 2 பேருமே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? அதுதான் இம்பார்ட்டன்ட். As such, the participants acquire a joint property interest in the assets and the subject matter of the IJV. ஸோ 2 பேருக்குமே அந்த பிஸ்னஸோட ப்ராப்பர்ட்டி அண்ட் அசெட்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதனால அவங்களுக்கான பெனிஃபிட்ஸும் இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் தான் IJVயில் உங்களுக்கு தெரிய வேண்டிய கீ பாயிண்ட்ஸ். ஓகே, அண்ட் இவங்களுக்குள்ளே பார்த்தா காமன் ஃபினான்ஷியல் அண்ட் இன்டான்ஜிபிள் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸுமே இருக்கணும். பிகாஸ் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இவங்க 2 பேருமே காமன் கோல்ஸ் தானே இருக்க போகுது. ஸோ each IJV participant என்ன இருக்க போகிறாங்க, they share a common expectation regarding the nature and the amount of the expected financial and the intangible goals and the objectives of the IJV. ஸோ 2 பேருமே வந்து தெரிஞ்சுக்க போகிறாங்க, இது பாருங்கள் இதுதான் என்னோட கோல், இதுதான் என்னோட கோல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவங்களுக்குள்ள ஒரு கொஹரன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்களால சேர்ந்து அதோட ஒர்க் பண்ண முடியுன்றது உங்களுக்கு தெரியணும். And the goals and objectives in IJV tend to be narrowly focused, recognizing that the assets deployed by each participant represent only a portion of the overall resource base. ஸோ மொத்தமாக இவ்வளோ
ரிசோர்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு 20% கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க, நீங்கள் இவ்வளோ 20% கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க. உங்கள் 2 பேரோட கான்ட்ரிபியூஷன் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட லைபிலிட்டியும் இருக்க போகுது, அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் ஸ்டேக்குமே இருக்க போகுது. நீங்கள் சும்மா இத்தினூண்டு கான்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இவ்வளோ ஷேர் வேணும், எனக்கு வந்து இது பண்ணணும், நீ இதை இப்படி மாற்று, நான் அதை அப்படி மாற்றுறேன், இவ்வளோ டெசிஷன் மேக்கிங்கில் எனக்கு இவ்வளோ பவர் கொடு அப்படிலாம் நீங்கள் கேட்க முடியாது. பிகாஸ் உங்களோட ஓனர்ஷிப் எவ்வளோ இருக்குது, உங்களோட அசெட் எவ்வளோ இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட டெசிஷன் மேக்கிங் பவரும் இருக்க போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட ஸ்டேக் இந்த பிஸ்னஸும் இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட் இருந்து உங்களுக்கு தெரியணும். ஓகே. அண்ட் ஷேர்ட் ப்ராஃபிட், லாஸஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணி தான் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ 2 ஐஜேவி பார்ட்டிசிபேட்டுக்குமே தெரிய போகுது. தே ஷேர் இன் த ஸ்பெசிஃபிக் அண்ட் ஐடென்டிஃபையபிள் financial, intangible profits and losses, as well as in certain elements of the management and control of IJV. ஸோ இவங்க எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க. ப்ராஃபிட்டாக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணணும், லாஸாக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணணும், ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் இது எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் ஃபார்மிங் அண்ட் ஐஜேவி, நீங்கள் ஏன் முதல்ல ஃபார்ம் பண்ண போகிறீங்க நான் சொன்னேன். இவங்களுக்கு அங்கே ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கணும். உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியலனா கூட உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுக்காக பண்ணுறீங்க. அண்ட் நீங்கள் அங்கே வந்து ரிஸ்க் ஷேரிங் பண்ணுறீங்க. உங்களுக்கு எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் இருக்குது. உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஆக்சஸ் நீங்கள் பண்ணுறீங்க. ஜியாகிரபிக்கல் ரீசன் நீங்கள் வந்து அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை, பட் ஆனால் உங்களால் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஜியாகிரபிக்கல் ரீசனுக்காக பண்ணுறீங்க. அண்ட் உங்களோட ஃபண்டிங் கான்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ அந்த ஊரில் போய் நீங்கள் புதுசாக தனியாக பண்ணுறதுனால அது நிறைய ஃபண்ட் தேவைப்படுது. இந்த மாதிரி ஐஜேவி மூலிமா பண்ணால் உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும், பட் ஆனால் ஒரு லிமிட்டட் லைபிலிட்டி இருக்கும் அண்ட் லிமிட்டட் ஆக்சஸ் டு அசெட்ஸ் கூட இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் தான் மெயின் ரீசன்ஸ். ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். இஇசி. நம்ம ஆல்ரெடி இஇசி பார்த்துருப்போம். ட்ரீட்டி ஆஃப் ரோம் 1957 வந்திருப்பாங்க. 1993 இயூக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் பில்லராக சேர்ந்திருப்பாங்க. அண்ட் 2009 வந்து இவங்க ஃபுல்லாக இயூலேயே அப்சார்ப் ஆகிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் சில ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நமக்கு தெரியணும் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனுக்காக. அண்ட் இந்த ரீஜன்ல இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. குரூப் ஆஃப் 8ன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சொல்கிற G7 சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ G7 தான் முன்னாடி G8 இருந்தாங்க. ஸோ G8 இருந்து அப்புறம் ரஷ்யா வெளியே போயிட்டதுனால தான் திருப்பி அவங்க G7 மாறிட்டாங்க. ஓகே. ஸோ G8 பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் 8 பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அன் இன்டர் கவர்மெண்டல் political forum, okay, from 1997 until 2014. 2014 வரையுமே அவங்க G8 இருந்திருப்பாங்க. 2014 தான் ரஷ்யா வந்து கிரைமியாவை அனெக்ஸ் பண்ணாங்க. யுக்ரைனோட ஒரு பார்ட்டை அந்த கிரைமியாவை அனெக்ஸ் பண்ணாங்க. அதை அனெக்ஸ் பண்ணதுனால மற்ற நேஷன்ஸ்க்கு அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க சொல்லிட்டாங்க இனிமேல் நீங்கள் எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, வேண்டாம், நீங்கள் G8 வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க. அப்புறம் அவங்க G7 மாறிட்டாங்க. ஓகே. ஸோ இட் ஹேட் ஃபார்ம் ஃப்ரம் இன்கார்பரேட்டிங் ரஷ்யா into the group of 7 and returned to its previous name after Russia was expelled in 2014 உங்களுக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் பண்ண இந்த G8ன்றது பார்த்தீங்கன்னா எப்போ உருவாச்சுன்னு பார்த்தா 1975 உருவாச்சு. ஓகே. இந்த சம்மிட் ஹோஸ்டட் பை ஃப்ரான்ஸில் தான் இந்த சம்மிட் நடந்திருக்கு. 1975 நடந்திருக்கு. அங்கே நடக்கும்போது வெறும் 6 மெம்பர் தான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அது G6, அதுக்கப்புறம் 7, அப்புறம் 8, திருப்பி 7. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இருந்த அந்த 6 அந்த ஒரிஜின் அந்த 6 மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, ஜப்பான், யூகே அண்ட் யூஎஸ் இவங்கெல்லாம் தான் முதல்ல இருந்த 6 பேர் இருந்தாங்க. அதனால் இவங்க பேர் G6ன்னு சொன்னாங்க. திருப்பி G7 மாறினாங்க 1976. அடுத்த வருஷமே கனடா உள்ளே சேர்ந்தாங்க. அதனால அவங்க G7 மாறினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 75, 76 முடிஞ்சு ஒரு 20 வருஷம் கழிச்சு 1997 தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யா உள்ளே வந்தாங்க. அப்புறம் G8 அவங்க மாறினாங்க. பட் இன் மார்ச் 2014 என்ன ஆச்சுன்னா ரஷ்யா திருப்பி எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து. பிகாஸ் நீங்கள் கிரைமியாவை அனெக்ஸ் பண்ணதுனால. ஸோ அதனால திருப்பி அவங்க G7 மாறினாங்கன்றது உங்களுக்கு தெரியணும். எந்த இயரில் யார் வந்தாங்க, எந்த இயரில் யார் வெளியே போனாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் குரூப் ஆஃப் 15, G15. ஸோ G15 பார்த்தீங்கன்னா இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் அட் த 9th நான்-அலைன்ட் மூவ்மெண்ட் சமிட், NAM சமிட்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த சமிட்டில் தான் இவங்க கொண்டு வந்தாங்க. எந்த சமிட்? 9th சமிட்டில் கொண்டு வந்திருக்காங்க.
அந்த சம்மிட் எங்கே நடந்துச்சு? பெல்கிரேட் யுகோஸ்லோவியாவில் நடந்திருக்கு. எப்போ நடந்துச்சு? செப்டம்பர் 1989. ஸோ செப்டம்பர் 1989 தான் G15 உருவாகியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அப்போ யார் யாரெல்லாம் அவங்க மெம்பர் கண்ட்ரீஸாக இருந்திருக்காங்க? லாட்டின் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, ஏஷியா இதில் இருக்க சில கண்ட்ரீஸ்லாம் தான் இவங்க மெம்பர்ஷிப்பில் இருந்திருக்காங்க. ஸோ G15 ஃபோக்கஸ் எதுக்கு? டெவலப்பிங் கண்ட்ரீஸை அவங்க டெவலப் பண்ணோம். G7 இருக்கவங்க எல்லாமே நல்ல டெவலப்ட் எக்கானமிஸ். அதே மாதிரி நம்மளும் ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு G15 இவங்க கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சில்லி, ஈரான், கென்யா have since then joined the group of 15, whereas Yugoslavia is no longer a part of the group. ஸோ G15லேருந்து 3 பேர் உள்ளே வந்தாங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் வெளியே போயிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது G17 இருக்குது ஆக்சுவலி. பட் அவங்க பேர் வந்து இன்னும் G15 தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ 17 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 3 பேர் உள்ளே வந்திருக்காங்க, வெளியே ஒருத்தவங்க போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இது வந்து பெரு ஃபவுண்டிங் மெம்பர் ஸ்டேட் டிசைடட் டு லீவ் தி G15 in 2011. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ மெம்பர்ஷிப் thus has since expanded to 17 countries, but the forum's name has remained unchangedன்றது உங்களுக்கு இங்கே தெரியணும். ஸோ இவங்களாம் தான் உங்கள் மெம்பர் கண்ட்ரீஸ். எங்கள் மெம்பர் கண்ட்ரீஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். அண்ட் நம்ம அடுத்த ஆர்கனைசேஷன் WTO இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.